டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகையும் ஜனநாயகமும் இந்தியாவின் மிகப்பெரிய சக்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழக அரசு பள்ளிகளில் இனி கடைசி பெஞ்ச் கிடையாது. பா வடிவில் மாணவர்கள் அமர வைக்கப்படுவர். அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அமித்ஷாவுக்கு இபிஎஸ் பதிலடி. ஆளுநர் RN ரவி வரம்பு மீறி கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். செல்வ பெருந்தகை கண்டனம். திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையும். மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். ஜனநாயகமும் ஜனத்தொகையும் இந்தியாவின் மிகப்பெரிய சக்திகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி மூலம் வழங்கிய பிரதமர் நமது இரு சக்திகளையும் உலகம் உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார். அண்மையில் 5 நாடுகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் நிச்சயம் இளைஞர்களுக்கு பலனை தரும் என்று கூறிய அவர், எந்த பணியானாலும் துறையானாலும் தேசத்திற்கு சேவை என்ற குறிக்கோளை கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதத்தில் வெளியிடப்படும் என்று TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 4,922 மையங்களில் TNPSC குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. 3,935 பணியிடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்வை 13,89,000 பேர் எழுதினர். இந்த நிலையில் சென்னையில் தேர்வு மையத்தில் TNPSC தலைவர் பிரபாகர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வுத்தாள் தயார் செய்து ரகசியமாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மதுரையில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததாக, மற்ற இடங்களில் பாதுகாப்பு கொண்டு செயல்பட்டதாகவும் கூறினார். வரும் நாட்களில் 10,000 காலி பணியிடங்களுக்கு TNPSC தேர்வு நடைபெறும் என்றும் TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் தனது வரம்பை மீறி கருத்துக்களை பதிவிடுவதாக செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் RN ரவி தாம் வகிக்கும் பதவிக்கான வரம்புகளை மீறி வரலாற்று ரீதியாக திரிபுவவாத கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். சட்டப்பிரிவு 370 ஒரு வரலாற்று பிழை என்று ஆளுநர் கூறியதை மக்கள் கடுமையாக கண்டித்து வருவதாக குறிப்பிட்ட செல்வ பெருந்தகை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அமைச்சரவையின் அறிவுரைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஆளுநருக்கு தனி அதிகாரங்கள் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்ததையும் செல்வ பெருந்தகை சுட்டிக்காட்டியுள்ளார். தக் லைஃப் படத்தை ரிலீஸ் செய்து கடுமையான தவிப்பில் உள்ளாராம் கமலஹாசன். விநியோகஸ்தர்கள் சுமார் 150 கோடியை திருப்பிக் கேட்பதால் அடுத்த படத்தை தொடங்குவதில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பணப்பிரச்சனையை முடித்துவிட்டு தான் கமலஹாசன் அடுத்த தயாரிப்புக்கு வரக்கூடிய சூழலில் உள்ளார். மேலும் தக் லைஃப் கொடுத்த அடியை கடந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் படத்தை அவர் தயாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தானே பாமகவின் எதிர்காலம் என்று ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் பாமகவினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், பாமக அரசியல் எதிர்காலம் குறித்து கேள்வியோ ஐயப்பாடோ கட்சி தொண்டர்கள் கொள்ள தேவையில்லை என்று கூறியுள்ளார். பாமகவின் எதிர்காலமும் நான்தான், நிகழ்காலமும் நான்தான் என்று கூறியுள்ள ராமதாஸ், போர் குணம் உள்ள சிங்கத்தின் கால்கள் பழுதுபடாது என்று உணர்ச்சி ததும்ப தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா தெரிவித்ததற்கு EPS பதிலடி கொடுத்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் EPS கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்று வைகோ தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலில் இருந்தே ஓரங்கட்டப்பட வேண்டிய நபர் அமித்ஷா எனவும் அவர் சாடியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பிழை என்று சொன்னவுடன் தன்னை அதிமுகவினர் கடுமையாக தாக்கி பேசியதாகவும், ஆனால் தற்பொழுது என்ன நடக்கிறது என்றும் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2026 திமுக மீண்டும் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று வைகோ திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஜக அதிமுக கூட்டணி மற்றும் ஆட்சி பொறுப்பு குறித்து அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவிலிருந்து திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறும் சூழல் உள்ளதாகவும் கூட்டணி சுக்குநூறாக உடையும் என்றும் தெரிவித்தார். திமுக அரசு எல்லா விதத்திலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் எல் முருகன் கூறினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.